கொஞ்சம் இதோடைய கண்டினியூட்டியை நம்ம ஃபாலோ பண்ணலாம். இது எப்படின்னா, அந்த எந்த எந்த ஒரு மொமெண்ட்டை வந்து பகவான் இங்க டிஸ்கிரைப் பண்றாருன்னா, காட்ஸ் வந்து have not yet moved into activity. இன்னும் அவங்க வந்து செயல்படாத நேரம். நம்ம பார்த்தோம், காட்ஸ் வந்து தான் இந்த they are the administrators of the cosmos ன்னு பார்த்தோம். டிவைன் வந்து மேலே, கீழே வந்து எக்ஸிக்யூட் பண்றது, அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் மாதிரி யாரு இங்க ஃபங்க்ஷன் பண்றாங்க அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தை வந்து நிர்வகிக்கக்கூடிய அமைப்புகள் வந்து பவர்ஸ் வந்து காட்ஸ். இந்த காட்ஸ் வந்து எந்த நேரம் வந்து இந்த சிம்பிள் டான் குறிக்குது அப்படின்னா, இந்த குறிக்கிற பகவான், the gods have not yet moved into activity. அந்த நேரம் அப்படிங்கிறாரு. அப்புறம் ஏதோ ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது. என்ன ஈவெண்ட் அது? த டிவைன் ஈவெண்ட் அப்படிங்கிறாரு. ஈவெண்ட் கேபிட்டல்ஸ்ல சொல்றாரு. டிவைன் ஈவெண்ட்னா என்ன அப்படின்னா, ஒரு நியூ கிரியேஷன் வரப்போகுது. ஒரு நியூ சைக்கிள் ஆஃப் கிரியேஷன் ஆரம்பிக்க போகுது. ஒரு புது சிருஷ்டியினுடைய ஆரம்பம். அந்த 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 சைக்கிள் ஆஃப் கிரியேஷன், அதனுடைய ஆரம்பம் தான் இங்க ஆரம்பிக்க போகுது. ஆனா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அந்த ஃபுல்லாவே வந்து அந்த இடத்துல வந்து எது சூழ்ந்திருந்தது என்றால் இருள் சூழ்ந்த நிலை. இருள் சூழ்ந்த நிலைன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, த மைண்ட் ஆஃப் நைட். த மைண்ட் ஆஃப் நைட் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு லார்ஜ் மைண்ட் ஆஃப் நைட். அந்த இருளினுடைய மனம் அது இந்த டிவைன் ஈவெண்ட், இந்த நியூ கிரியேஷனை வந்து வரவேற்கவில்லை, தடுக்க முயற்சிக்கின்றது. அதனால்தான் அந்த நியூ ஈவெண்ட் அதனுடைய பாதையில எது வந்து ஒரு அதை எதிர்க்கும் அமைப்பாக இருக்கின்றது என்றால், இந்த லார்ஜ் மைண்ட் ஆஃப் நைட், ஒரு மாபெரும் இருள் அப்படியே அந்த இடத்துல அப்படியே ஸ்ட்ரெச் ஆயிருக்கு, அசைவற்ற நிலையில இருக்கு. அது அப்படியே ஒரு அசைவற்ற நிலையில எந்த விதமான இயக்கமும் இல்லாமல் ஒரு அடிபாதாளம், அதாவது ஃபார்ம்லெஸ் இன்ஃபினிட்டா இருக்கு. அப்படியே அது எப்படின்னா இன்ஃபினிட்டா இருக்கு, ஆனா ஃபார்ம்லெஸ்ஸா இருக்கு அந்த இடத்துல. எப்படின்னு டிஸ்கிரைப் பண்றார் பகவான். அந்த நேரத்துல வந்து எப்படி எது இருந்தது அப்படின்னா, எது வந்து அந்த 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 இடம் பிரதேசம் ஃபுல்லா வந்து எதனால் ஆக்கிரமிக்கப்பட்டு இருந்தது அப்படின்னா, ஒரு ஆழம் காண முடியாத ஒரு சூன்யம் அப்படிங்கிறார். ஃபேத்தம்லெஸ் ஜீரோ அப்படிங்கிறார். ஜீரோ அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஜீரோ அப்படிங்கிறது ட்ரெடிஷ்னல் ஸ்பிரிச்சுவாலிட்டியில என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த புத்திசம் வந்து நெகில் அப்படிம்பாங்க, சூன்யம் அப்படிம்பாங்க. அந்த அது அவங்க மீன் பண்ற சூன்யம் அப்படின்னா ரியல் சூன்யம், அங்க எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் ட்ரெடிஷ்னல் ஸ்பிரிச்சுவாலிட்டியில, எஸ்பெஷலி புத்திஸ்ட்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. எல்லாமே சூன்யத்திலேருந்து ஆரம்பிச்சது, இறுதியில சூன்யத்திலிருந்து தான் கொண்டு முடியுது அப்படிங்கிறது அவங்களுடைய இது. ஆனால் இங்க பகவானுடைய எழுத்து எல்லா இடத்துலையும் பார்த்தோம் அப்படின்னா, ஜீரோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது வெறும் வெற்றிடம் கிடையாது. அது வந்து இட் இஸ் பிரெக்னன்ட் வித் பாசிபிலிட்டிஸ். எல்லா விதமான சாத்தியக்கூறுகளையும் தன்னகத்தே கொண்ட அந்த ஒரு ஜீரோ. ஸோ ஜீரோ கவர்ஸ் அன் இம்மார்டல் ஃபேஸ்ன்னு படிக்கிறோம் சாவித்திரியில. வேற ஒரு இடத்துல படிச்சிருக்கோம் நம்ம, ஜீரோ கவர்ஸ் அன் இம்மார்டல் ஃபேஸ் அப்படிங்கிறோம். ஜீரோ அப்படிங்கிறது ஒண்ணும் இல்லைன்னு கிடையாது. அந்த இடத்துல தான் எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்கு. சூன்யமா இருக்கு, பட் ஆனா அந்த இடத்துல அவ்வளவு பாசிபிலிட்டிஸ் இருக்கு.
இட் இஸ் பிரெக்னன்ட் வித் பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறார். ஸோ அந்த நிலையில இருக்கு. இதுல என்ன நடைபெறுனா, ஒரு சைக்கிள் ஆஃப் கிரியேஷன் முடிஞ்சிடுச்சு. அந்த இடத்துல எல்லாமே வந்து எதுவுமே வெளிப்படாத நிலையில இருக்கு. ஒரு சைக்கிள் ஆஃப் முடிஞ்சிடுச்சு, இன்னொரு சைக்கிள் வரப்போகுது. ஆனா ஒரு சைக்கிள் ஆஃப் கிரியேஷன் முடிஞ்சாலும் ஏதோ ஒண்ணு வந்து அலைவா இருக்கு. அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு அலைவா இருக்கு. ஏன்னா என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறதுக்கு அழிவே கிடையாது. கான்சியஸ்னஸ் வந்துக்கு அழிவே கிடையாது. எல்லாமே இல்லாமல் போனா கூட கான்சியஸ்னஸ் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதனாலதான் எல்லாமே அந்த சைக்கிள் முடிஞ்சு இன்னொரு சைக்கிள் துவங்கி எதுவுமே இல்லாத இடத்துலயும் வந்து சம்திங் அலைவ், அந்த இடத்துல ஒரு அலைவா இருந்தது. அந்த இடத்துல என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அரைகுறையான விழிப்புற்ற நிலையில அந்த ஒரு சக்தி, ஒரு எல்லையற்ற சக்தி, a power of the unbounded self of the universe, அந்த இடத்துல ஒரு ஹாஃப் அவேக்கா இருக்கு, அரைகுறை விழிப்புற்ற நிலையில இருக்கு. அந்த அந்த அரைகுறையான விழிப்பு ஹாஃப் அவேக்கா இருக்கு. அந்த 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 சக்தி, அது எத்தகைய சக்தின்னா, பவர் ஆஃப் த அன்பவுண்டட் செல்ஃப் ஆஃப் தி யூனிவர்ஸ். அதாவது எல்லையாட எல்லை, ஒரு எல்லையில் கட்டுப்படுத்த முடியாத ஒரு சக்தி அந்த இடத்துல வந்து ஒரு அரை குறை விழிப்புடன் இருக்கின்றது. ஆனா இருளாக தான் இருக்கின்றது. அந்த நிலையில் இது ஒரு அரைகுறை விழிப்புடன் இருக்கின்றது. அது இரண்டு நிலைகள், இரண்டு nothingness, two nothingness. It is awake between two nothingness அப்படிங்கிற. two nothingnessனா என்னது? ஒரு nothingness பார்த்தோம், என்ன? இன்கான்ஷியன்ட். கீழே வந்து என்ன இருக்கு? இன்கான்ஷியன்ட். இன்கான்ஷியன்ட்லையும் பார்த்தோம் அப்படின்னா there is nothing, இல்லாத போல இருக்கின்றது. மேல என்ன இருக்கு அப்படின்னா சூப்பர் கான்ஷியன்ட் இருக்கு, அதுவும் ஒண்ணும் இல்லாத போலதான் இருக்கு நம்மளுக்கு. ஸோ இந்த ரெண்டு நிலைக்கு இடையில அந்த அந்த சக்தி வந்து ஒரு அரைகுறை விழிப்புடன் இருக்கின்றது. இந்த மீண்டும் அது தன்னை வெளிப்படுவதற்கு அது பார்க்கின்றது. அந்த சக்தி என்ன செய்கின்றது? இங்கும் அங்கும் பார்க்கின்றது. மீண்டும் அது பிறவி எடுத்து மீண்டும் தோன்றி இந்த பிரபஞ்சத்தில் வெளிப்படுவதற்கு அது முயற்சிக்கின்றது. மீண்டும் இந்த ஸ்லோ சைக்கிள் ஆஃப் மார்டாலிட்டி, அந்த சுழற்சியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள அது பார்க்கின்றது. இருந்தாலும் அது வந்து ஒரு முழு ஆர்வத்துடன் அதில் ஈடுபட விரும்பவில்லை. ஏதோ ஒன்று அதனுள் ஏதோ ஒன்று அதை தடுக்கின்றது. இது வேண்டாம், மீண்டும் இந்த என்னுடைய வெளிப்பாடு வேண்டாம், எனக்கு இது போதும் என்று அதை தடுக்கின்றது. ஆகையினால அந்த இருளான ஒன்றுமில்லாத இருள், இந்த வேக்கன்ட் நைட், அந்த சூன்யத்தில் தன்னுடைய பயணத்தை அது சூன்யத்திலேயே முடித்துக் கொள்ள விரும்புகின்றது. மீண்டும் அது வெளிப்பட விரும்பவில்லை. அது வந்து ஒரு இட்ஸ் அ டயர்ட் பவர். அந்த சக்தி எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு வலுவிழந்த சக்தியாக அங்கு காணப்படுகின்றது. மீண்டும் இந்த கிரியேஷன், சிருஷ்டி என்கின்ற சுழற்சியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதை அது விரும்பவில்லை.
அது எதை விரும்புகின்றது என்றால், அந்த ஒன்றுமில்லாத அந்த சூன்யத்தில், இருளான அந்த நிலையில் தன்னை முழுவதுமாக அழித்துக் கொள்ளவே விரும்புகின்றது. சோ இந்த நிலையில தான் பகவான் இதை ஆரம்பிக்கின்றார். Almost one felt opaque, impenetrable, in the somber symbol of her eyeless muse, the abysm of the unbodied infinite. A fathomless zero occupied the world. ஓகே, அது அந்த நிலையை அந்த இருள் சூழ்ந்த நிலையை பார்த்தோம். In her unlit temple of eternity lay stretched immobile upon silence march. எது இருக்கு? The huge foreboding mind of night alone. எது இருக்கு அப்படின்னா the huge foreboding mind of night alone. ஏன் foreboding mind of night அப்படிங்கிறாருன்னா, இந்த மைண்ட் ஆஃப் நைட்டுக்கு இந்த வெளிச்சம் வர்றதுல பிடிக்கல. இந்த இடத்துல ஏதோ ஒரு புதிய ஈவெண்ட், டிவைன் ஈவெண்ட் நடக்க போகுது. ஆனா அது அந்த ரெசிஸ்ட் பண்ணுது. அந்த மைண்ட் ஆஃப் நைட் ரெசிஸ்ட் பண்ணுது. அதை பொறுத்த வரைக்கும் சம்திங் பேட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். பிகாஸ் அந்த நைட்டினுடைய ஆதிக்கம் முடிய போகின்றது. அதனால அதை வரவேற்கவில்லை. அதுலதான் ஃபோர்போர்டிங் அப்படின்னு என்ன அர்த்தம்? சம்திங் பேட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். அத்தகைய ஒரு நிலையை உடையதாக இருக்கின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த நிலையில எப்படி இருக்கு அப்படின்னா, எல்லாமே கம்ப்ளீட்டா வெளிச்சமே ஒளி புக முடியாத நிலை. அதுதான் ஒப்பேக் அப்படிங்கிறது. ஒளி புக முடியாத நிலை, இம்பெனிட்ரபிள். எது? அந்த நைட். அந்த நைட் அந்த நைட்டை தான் பகவான் ஹர் அப்படிங்கிற பாருங்க. In the somber symbol of her eyeless muse. ஹர்னா எதை குறிக்கிறார் அப்படின்னா அந்த நைட். இந்த நைட் எப்படி இருக்கு? ஒப்பேக்கா இருக்கு. ஒப்பேக்குன்னா டிரான்ஸ்பரண்ட்டுக்கு ஆப்போசிட். அந்த இடத்துல ஒளி புகா முடியாத நிலை. நாட் அலோவிங் லைட் டு பாஸ் த்ரூ. இம்பெனிட்ரபிள். அதுக்குள்ள எதுவுமே நுழைய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில அந்த இருள் இருக்கு. மியூஸ்னா என்ன அர்த்தம்? மியூஸ்னா அப்படியே தூங்கிறது கிடையாது. ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட், ஒரு கான்டெம்ப்ளேஷன். அந்த நிலையில மைண்ட் ஆஃப் நைட் இருக்கு. இந்த மைண்ட் ஆஃப் நைட் எப்படி இருக்கு? ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட் இருக்கு அப்படிங்கிறார். அப்புறம் ஐலஸ் அப்படிங்கிறார். ஐலஸ் மியூஸ் அப்படிங்கிறார். ஐலஸ் மியூஸ் என்ன அர்த்தம்? இட் இஸ் பிளைண்ட். தனக்குத்தானே தாழிட்டு கொண்டு எதையும் பார்க்க முடியாத நிலையில் அது இருக்கின்றது அப்படிங்கிறார். ஐலஸ் மியூஸ். இந்த மியூஸ் அப்படிங்கிறது ஒரு சங்கேத குறியீடு. ஒரு க்ளூமி ஸ்டேட்டை குறிக்கின்றது. இந்த மியூஸ் அப்படிங்கிறது ஒரு சங்கேதமா எதை குறிக்கின்றது என்றால், ஒரு சாம்பர் அண்ட் க்ளூமி ஸ்டேட். அத்தகைய ஒரு நிலையை அது குறிக்கின்றது. அந்த ஒரு ஸ்டேட்ல எதை உணர்கின்றோம் என்றால், அந்த அனந்தம், இந்த பரம்பொருளினுடைய அனந்தமான நிலை அந்த இடத்துல எப்படி இருக்கு அப்படின்னா, அதாவது ஆழம் காண முடியாத நிலையில இருக்கு. பாட்டம்லெஸ் அபிசம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதனுடைய அடி பாதாளம். The abysm of the unbodied infinite அப்படிங்கிறார். அந்த இன்ஃபினிட் எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல இன்ஃபினிட்னா அனந்தமான அந்த நிலை. அது அந்த அனந்தமான அந்த அம்சம் எப்படி இருக்கு அப்படின்னா, அங்க கீழே எந்த விதமான ஒரு அதனுடைய
அடியையே காண முடியல. பாட்டம்லெஸ் ஒரு பெரிய படுபாதாளமா இருக்கு. படுபாதாளம்னா அதோட பாட்டமே கண்ணுக்கே தெரியல, அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கு. இட்ஸ் அ பாட்டம்லெஸ் சேஷம் இன்ஃபினிட். அப்புறம் அன்பாடிட் என்ன அர்த்தம்? ஃபார்ம்லெஸ்ஸா இருக்கு, வித்தவுட் எனி ஃபார்ம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த இன்ஃபினிட் வந்து எல்லாத்துக்கும் காரணம் இந்த என்டையர் பிரபஞ்சம் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா எதுல இருந்து வந்திருக்கு? அந்த பரம்பொருள் தான் வந்திருக்கு. அந்த பரம்பொருள் வந்து எத்தகைய அம்சத்தை உடையதாக இருக்கின்றது? அதனுடைய ஆதி நிலையில அது வந்து எல்லையற்றது இல்லையா? வரம்பு இல்லாதது, எல்லையற்றது. அதைத்தான் நம்ம இன்ஃபினிட் அப்படிங்கிறோம். ஆனா இந்த இன்ஃபினிட்டா இருந்ததுன்னா எப்படி சிருஷ்டி உருவாக முடியும்? சிருஷ்டில என்ன பார்க்கிறோம் நம்ம? எல்லாமே வடிவத்திற்கு உட்பட்ட அம்சங்களா பார்க்கிறோம். எல்லாம் ஃபைனைட்டா பார்க்கிறோம். ஃபைனைட்டா பார்க்கிறோம் அப்படின்னா அது எப்படி சாத்தியமாகும்? ஃபைனைட்டா இருந்தாதான் இந்த சிருஷ்டியே நம்மளுக்கு உருவாக முடியும். எப்படி அந்த ஃபைனைட்டா இன்ஃபைனைட்டா இருக்கிறது ஃபைனைட்டா எப்படி உருவாக முடியும்? ஏதோ ஒரு ஷேப் எடுக்கணும் இல்லையா? இட் ஷுட் டேக் அ பாடி. ஆனா இந்த நிலையில அது எடுக்காத நிலை, அதுக்கு முந்தைய நிலையை குறிப்பிடுகின்றார். த அபிசம் ஆஃப் த அன்பாடிட் இன்ஃபினிட். இன்ஃபினிட் தான் எல்லாத்தையும் சிருஷ்டிக்குது. ஆனா சிருஷ்டி ஏற்படுவதற்கு முந்தைய நிலை அன்பாடிடா இருக்கு. அது எந்த விதமான ஃபைனைட் ஷேப்பையும் எடுத்துக்கல. அதுதான் அர்த்தம் அந்த இடத்துல. வித்தவுட் ஃபார்ம், இன்ஃபினிட் which has not yet taken a body. த அபிசம் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? அபிசம்னா கீழே அப்படியே. எப்படி இருக்கு அப்படின்னா, அதுவும் எப்படி இருக்கு அப்படின்னா ஒபேக் அண்ட் இன்ஃபெனிட்ரபிள். அதுவும் எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த அபிசமும் பார்த்தோம் அப்படின்னா ஒளிப்புகா நிலையிலும் இன்ஃபெனிட்ரபிளா இருக்கு. எதுவுமே அங்க உள்ள போக முடியாது. ஸோ இறுதியா எப்படி பகவான் முடிக்கிறார் அந்த கம்ப்ளீட்டா அதை வந்து பகவானுடைய ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் அப்படின்னா, அந்த லாஸ்ட் லைன்ல எல்லாத்தையும் சம்மப் பண்ணிடுவார். லைவ் டிவைன்லையும் பார்க்குறோம். இதே லைவ் டிவைன்ல கடைசி பேராகிராஃப் லாஸ்ட் லைன்ஸ் கம்ப்ளீட்டா சம்மப் பண்ணிடுவார். அதே போல பகவான் வந்து இந்த நம்ம இது வரைக்கும் பார்த்த அந்த 8 லைனுடைய சம்மரியை வந்து இங்க கொடுத்துடுறாரு. நம்ம 8 லைன் பார்த்தோம் இல்லையா? அதோடைய சம்மரியை ஒரே லைன்ல கொடுக்குறாரு. A fathomless zero occupied the world அப்படிங்கிறார். ஸோ இதுதான் வந்து பகவானுடைய ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங். இந்த 8 வரியில சொன்னக்கூடிய விஷயத்த ஒரே லைன்ல சொல்லிடுறார், ஒன் லைன்ல சொல்லிடுறார். ஸோ அந்த இடத்துல வந்து உலகம் வந்து தோன்றல. த வேர்ல்ட் ஹஸ் நாட் எட் கம். எங்க உலகம் தோன்ற போகின்றதோ அந்த இடத்துல எது இருக்கு? சூன்யம் தான் இருக்கு. சூன்யம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த கருத்தை. அது வந்து ஒன்றுமில்லாத ஒரு வெற்று சூன்யம் கிடையாது, எம்டி ஜீரோ கிடையாது. ஏன் பகவான் ஃபேத்தம்லெஸ் ஜீரோ அப்படிங்கிறாருன்னா, அதுல என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்மளால மனசுல கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் அர்த்தமே ஒழிய ஒண்ணுமில்லாத ஜீரோ அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. ஃபேத்தம்லெஸ் ஜீரோன்னா அதுல என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு, அதுல இருந்து என்னென்னலாம் வரப்போகுது அப்படிங்கிறது நம்மால வந்து கணிக்க முடியாது, அப்படிங்கிறது அளவிட முடியாது. ஃபேத்தம்லெஸ் ஜீரோ. இன்கேஸ் அது வந்து உண்மையிலேயே சூன்யமா இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த 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 ட்ரெடிஷ்னல் மீனிங் பிரகாரம் அது வெறும் எம்டி ஜீரோவா இருந்தது அப்படின்னா, அங்க எதுவுமே அங்க இந்த வேர்டை பகவான் யூஸ் பண்ண மாட்டார். ஏன்னா அந்த இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னா, தேர் வுட் பி நத்திங் டு பி ஃபேத்தம்டு. ஆனா இங்க அப்படி கிடையாது. இங்க வந்து ஃபேத்தம்லெஸ் ஜீரோ அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்த இடத்துல எல்லாமே இருக்கு. இட் இஸ் ஃபுல் ஆஃப் கண்டென்ட். இட் இஸ் அ பிரெக்னன்ட் ஜீரோ, pregnant with all possibilities. இதுதான் வந்து பகவானுடைய ஸ்பெஷல். பகவானுடைய ஸ்ரீ அரவிந்தோட பிலாசபிக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து இந்த சாவித்திரி படிக்கிறப்ப அது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதுல வந்து தேர் ஆர் சோ மெனி டிமென்ஷன்ஸ்ல பார்க்கணும்னு பார்த்தோம். ஒன்று லிட்ரரி டிமென்ஷன், அடுத்தது சைக்கலாஜிக்கல் டிமென்ஷன், அடுத்தது அக்கல்ட் டிமென்ஷன், அடுத்தது ஸ்பிரிச்சுவல் டிமென்ஷன்.
அது எல்லாத்துக்கும் மேல வந்து பகவானினுடைய அந்த இன்டெகிரல் யோகாவை வந்து பகவான் வந்து ஒவ்வொரு 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 பக்கத்திலையும் பார்க்கலாம். பகவானுடைய இன்டெகிரல் யோகாவனுடைய அந்த எசன்ஸை வந்து நம்ம ஒவ்வொரு பக்கத்திலையும் பார்க்கலாம். பகவானுடைய இன்டெகிரல் யோகால என்ன அப்படின்னா சூன்யம் அப்படிங்கிறது கிடையாது. எது சூன்யமா இருக்குதோ அதை கடந்த ஏதோ ஒன்று இருக்கின்றது. ஏன்னா புத்திஸ்ட் தியரி படி பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஜீரோல முடிஞ்சிருது அப்படிங்கிறாங்க. பகவான் என்ன சொல்றாரு, அங்கேருந்து தான் எல்லாம் ஆரம்பிக்குது அப்படிங்கிறார். ஸோ பகவானுடைய பிலாசபியோடைய அடித்தளமே என்ன அப்படின்னா, இந்த ஜீரோ எதை நம்ம ஜீரோ அப்படிங்கிறோமோ, ஜீரோ கவர்ஸ் அன் இம்மார்டல் ஃபேஸ்ன்னு படிக்கிறோம் நம்ம. அது வந்து எம்டி ஜீரோ கிடையாது, இட் இஸ் ஃபுல் ஆஃப் பாசிபிலிட்டிஸ். அந்த ஜீரோல தான் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் யூனிவர்சஸ் இருக்கு. எல்லாமே வந்து அந்த பொட்டன்ஷியலா இருக்கு அந்த இடத்துல. ஏன் ஜீரோன்னு சொல்றாங்க அப்படின்னா, அதை வந்து நம்மால வந்து டிஃபைன் பண்ண முடியாது, அதை நம்மால வந்து தீர்மானிக்க முடியாது. இட் கான் பி டிஃபைன்ட், இட் கான் பி டிட்டர்மின்ட். அதனால தான் அங்கே ஜீரோ அப்படிங்கிறாங்க. அது வந்து நம்மளுடைய எல்லா விதமான மென்டல் ஃபார்முலேஷன்ஸையும் தாண்டி உள்ள நிலை. அதுதான் ஃபேக்டம்லெஸ் ஜீரோ அப்படின்னு பகவான் குறிப்பிடுகின்றார். ஸோ இதுதான் வந்து இந்த இது இங்கதான் நம்ம வந்து அந்த முடிக்கின்றது. அப்புறம் அடுத்த இதுல இருந்து தான் அடுத்த இது ஆரம்பிக்கின்றது. A power of fallen boundless self awake between the first and the last nothingness அப்படிங்கிறது இங்கே தான் ஆரம்பிக்கின்றது. இப்போ அதுக்கு ஐ திங்க் படிச்சாச்சு நினைக்கிறோம், லைன்ஸ் படிச்சிட்டோம் நம்ம. ஸோ இந்த பார்த்தோம் ஒரு சக்தி வந்து வீழ்ந்துபட்ட நிலையில இருக்குன்னு பார்த்தோம். அந்த இடத்துல என்ன பார்த்தோம் நம்ம, ஒரு பவுண்ட்லெஸ் செல்ஃப், ஃபாலன் பவுண்ட்லெஸ் செல்ஃப் அவேக். அந்த நிலையில ஒரு பவர் ஆஃப் ஃபாலன் பவுண்ட்லெஸ் செல்ஃப் அவேக் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பவர் ஆஃப் த அன்பவுண்டட் செல்ஃப் of the universe is still lying there half awake. ஒரு அரைகுறை விழிப்புற்ற நிலையில அந்த இடத்துல இருக்கு. அது எந்த இரண்டு நிலைகளுக்குள்ள இருக்கு அப்படின்னா, the first and the last nothingness அப்படிங்கிறார். இந்த ஃபர்ஸ்ட் நத்திங்னஸ் அப்படிங்கிறது என்ன, டூ நத்திங்னஸஸ், இரண்டு ஒன்றுமில்லாத விஷயங்கள். அதாவது ஒன்றுமில்லாத விஷயங்கள்னா ரெண்டு இடத்துலையும் தான் அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா பார்ப்பதற்கு ஒன்றுமில்லாத விஷயங்களை போல தோன்றுகின்றது. ஒன்று இந்த டூ நத்திங்னஸஸ் சொல்றது, ஒன்று இன்கான்ஷியன்ட், மற்றொன்று சூப்பர் கான்ஷியன்ட் அபவ். இந்த ரெண்டு விஷயம் இதுக்கு இடையில இந்த விழுந்துபட்ட சக்தி என்பது ஒரு அரைகுறை விழிப்புற்ற நிலையில் இருக்கின்றது. அதுதான் இங்கும் அங்கும் பார்க்கின்றது. தான் மீண்டும் இந்த பிரபஞ்சத்தில் வெளிப்படுவதற்கு முன்னால் இங்கும் அங்கும் பார்க்கின்றது. மீண்டும் இந்த சுழற்சியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டுமா வேண்டாமா என்று யோசிக்கின்றது. என்ன உணர்கின்றது, எதற்கு எனக்கு இது போதும், ஏன் திருப்பி இந்த ஒரு சுழற்சியில, சிருஷ்டி என்கின்ற சுழற்சியில் நான் ஏன் ஈடுபட வேண்டும் என்று அது யோசிக்கின்றது, நிதானிக்கின்றது. இந்த இருளில் எங்கும் சூழ்ந்துள்ள இருளிலேயே தானும் அதில் மறந்து விடலாமா என்று யோசிக்கின்றது. அது எத்தகைய சக்தியாக இருக்கின்றது என்றால், ஒரு வலுவிழந்த சக்தியாக இருக்கின்றது. இட் இஸ் எ டயர்ட் பவர். அதுக்கு மீண்டும் இன்னொரு ரவுண்ட் ஆஃப் கிரியேஷன்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதற்கு அந்த அளவுக்கு விருப்பம் இல்லை. அதுக்கு அந்த ஒன்றுமில்லாத நிலையிலேயே தானும் தன்னை அழித்துக் கொள்ளலாமா என்று ஒரு அரைகுறை மனதுடன் அந்த இடத்துல இருக்கு. பகவான் என்ன கூறுகின்றார் இங்க, ரீகாலிங் த டெனப்ரஸ் womb from which it came அப்படிங்கிறார். ரீகாலிங் த டெனப்ரஸ் womb from which it came. டெனப்ரஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா,
இருள் அடைந்த அப்படின்னு அர்த்தம். இங்கே இருந்து வந்திருக்கு. அது என்ன டெனப்ரஸ் ஹோம் அப்படின்னு ஏன் சொல்றாரு அப்படின்னா, அதனுடைய ஆதி நிலையில எங்கிருந்து வந்திருக்கு பார்த்தோம் அப்படின்னா, அது டார்க் இன்கான்சியன்ஸ் தான் இல்லையா? அது வந்து நினைவு கூறுகின்றது. அதுதானே சோர்ஸ், அங்கேருந்து தான் வந்திருக்கு இந்த நிலையில. அங்கே அது நினைவு கூறுகின்றது. ஆனா அனைத்திற்கும் ஆதி நிலை வந்து சச்சிதானந்தம். அது வந்து கீழே இறக்கம் கொண்டு இன்கான்சியன்ஸ் அப்படிங்கிற நிலையில, இருள் சூழ்ந்த நிலையில இருக்கின்றது. அங்கிருந்து இருக்கக்கூடிய அந்த வீழ்ந்துபட்ட சக்தி, இந்த வேக்கன்ட் இன்ஃபினிட் அப்படிங்கிறோம் இல்லையா, அது என்ன நினைவு கூறுகின்றது? அந்த இன்கான்சியன்ஸ்லேருந்து தன்னை மெல்ல மெல்ல வெளிவரும்போது அந்த இன்கான்சியன்ஸ் ஸ்டேட்டை அது வந்து நினைவு கூறுகின்றது. The tenebrous womb, the source from which it came. ஸோ அது வந்து மீண்டும் ஒரு பிறவி எடுக்கின்றது, தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றது. அது எப்படின்னா, அதுக்கு புதிராக இருக்கின்றது. இந்த பிறவி எடுப்பதும் அழிந்து போவதும், அந்த பர்த் அண்ட் டெத் வந்து இந்த மிஸ்ட்ரி தான். அதை பொறுத்த வரைக்கும் எப்படி காணப்படுகின்றது என்றால், there is a mystery of birth and a mystery of death. இதுல மனிதனுடைய வாழ்வுல இது ரெண்டும் பார்த்தோம் அப்படின்னா புதிராக இருக்கின்றது. இந்த மிஸ்ட்ரி ஆஃப் டெத்தும் புதிராக இருக்கின்றது. உங்களுக்கு டெத்து வந்து மிஸ்ட்ரியா இருக்கு, பிறவியும் மிஸ்ட்ரியா இருக்கு நம்மளுக்கு. இந்த இந்த மிஸ்ட்ரி வந்து எத்தகைய மிஸ்டரி புதிராக இருக்கின்றது என்றால், தீர்வு காண முடியாத ஒரு மிஸ்டரியாக இருக்கின்றது. அதைத்தான் பகவான் turned from the insoluble mystery of birth அப்படிங்கிறார். அது நம்ம மனித அளவுல பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்க முடியல. அதனால இந்த சக்தி என்ன செய்கின்றது? அந்த மிஸ்ட்ரியிலேருந்து தன்னை திருப்பிக்குது. ஏன் திருப்பி அதுக்குள்ள போய் நம்ம சிக்கிப்பான அப்படின்னு திங்க் பண்ணுது. அது its power turns away from the mystery of birth and subsequent process of slow evolution. சப்சிக்வெண்டா வரப்போற அந்த ஸ்லோ எவல்யூஷன்ல திருப்பி ஏன் நம்ம ஈடுபடணும் அப்படிங்கிற ஒரு நிலையில அரைகுறை மனதுடன் அது இருக்கின்றது. அந்த ஒன்றுமில்லாத நிலையில தன்னை அழித்துக் கொள்ளதான் அது நினைக்கின்றது, முடித்துக் கொள்ள நினைக்கின்றது. இது வந்து ஒரு பகவான் வந்து ஒரு சித்திரமாக நமக்கு வழங்குகின்றார். எங்க பார்த்தாலும் ஒரு இருளடைந்த நிலையில இருக்கின்றது, இருளான நிலை. அந்த நிலையில ஒரு ஆழம் காணம், ஒரு ஃபேத்தம்லெஸ் ஜீரோ அப்படிங்கிறாரு. இந்த இடத்துல வந்து இந்த பகவான் வந்து பவர் ஆஃப் ஃபாலன் பவுண்ட்லெஸ் செல்ஃப் அவேக் அப்படின்னு எதை சொல்றாரு அப்படின்னா, அந்த இடத்துல அந்த சோல் பவரை சொல்றாரு. இந்த சோல் பவர் தான் வந்து விழித்துக் கொள்கின்றது. இட் இஸ் தட் சோல் பவர் தட் அவேக்ஸ். அது விழித்துக் கொண்டு என்ன செய்கின்றது? அந்த இன்கான்ஷியன்ட், டார்க் இன்கான்ஷியன்ட், அதிலிருந்து தான் வந்துள்ளதை மீண்டும் அது நினைவு கூறுகின்றது. ரிமெம்பர்ஸ் a dark inconscient from which it came. ஸோ அது இரண்டுமில்லாத நிலைகளுக்குள்ள அது தன்னை மூடிக்கொள்கின்றது. ஒரு பக்கம் சூப்பர் கான்ஷியன்ட், இன்னொரு பக்கம் இன்கான்ஷியன்ட். இந்த ரெண்டு நிலையில அது வந்து ஒரு சிறைப்பட்ட அம்சம் போல காணப்படுகின்றது. இந்த நிலையில தான் அது என்ன செய்கின்றது? திருப்பி அந்த ப்ராஸ்பெக்ட் ஆஃப் மிஸ்டீரியஸ் பர்த், அப்புறம் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு லெங்தி ப்ராசஸ் ஆஃப் எவல்யூஷன் த்ரூ பர்த்ஸ் அண்ட் டெத்ஸ், இதெல்லாம் அது பார்க்குது. ஒரு டயர்டு மோட்ல என்ன சொல்றது? ஒரு வலுவிழந்த நிலையில என்ன சொல்றது? இந்த ஒன்றுமில்லாத நிலையிலேயே என்னை முடித்துக் கொள்கின்றேன், let me end myself in this vacant knot அப்படின்னு அதை சொல்லுது. ஸோ தட் திருப்பி நான் இதுல இந்த சிருஷ்டிக்குள்ள நான் நுழைய வேண்டாம் என்று அதை சொல்கின்றது. அதைத்தான் பகவான் பார்த்தோம் அப்படின்னா
a power of fallen boundless self awake between the first and the last nothingness, recalling the tenebrous womb from which it came, turn from the அப்புறம் turn from the insoluble mystery of birth and the tardy process of mortality and long to reach its end in vacant knot. நம்ம பார்த்த கருத்துக்கள்லாம் பகவான் சொல்றாரு அந்த இடத்துல. அதுக்கு இஷ்டம் இல்லை திருப்பி சிக்ஸ்ல நுழைஞ்சு இந்த சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் டெத்ல மாட்டிக்கிட்டு கஷ்டப்படணும் அப்படிங்கிறதுல இஷ்டம் கிடையாது. அதுக்கு அங்கேயே முடிச்சுக்கலாமா அப்படின்னு அது நினைக்குது. அந்த அதுல ஏன் அப்படி நினைக்குது அப்படின்னா யூசி இந்த நான் புரிஞ்சுக்கணும். பவர் ஆஃப் ஃபால் அண்ட் பவுண்ட்லெஸ் செல்ஃப் அவேக் அப்படிங்கிறாரு. பவர் ஆஃப் ஃபால் அண்ட் பவுண்ட்லெஸ் செல்ஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய செல்ஃப் தான் அது, நம்மளுடைய சோல். அதனுடைய ஆரிஜின் எங்க அப்படின்னா டிவைன் ஆரிஜின். ஆரிஜின் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிவைன் ஆரிஜின் தான். பட் ஏன் அப்படி இருந்தாலும் அது வந்து தன்னுடைய இன்கான்ஸ்டியன்டினுடைய ஆரிஜின் அங்க நினைக்குது. அதனுடைய ஆரிஜின் வந்து டிவைன் தானே. சிம்பிள் லாஜிக். எல்லா செல்ஃப் அப்படின்னாலே அதனுடைய ஆரிஜின் வந்து டிவைனா தான் இருக்கும். ஏன் இந்த இடத்துல வந்து அது ரீகாலிங் த டெனப்ரஸ் வூம் ஃப்ரம் விச் இட் கேம் அப்படின்னு நினைக்குது. அதோடைய சோர்ஸ் டிவைன் தானே, டிவைனை தானே நினைக்கிறோம். அதுக்கு பதிலாக எதனால இன்கான்சியன்ட்டை பற்றி நினைக்கணும், டெனப்ரஸ் வூம்னு சொல்லணும் அப்படின்னு. இதுக்கு வந்து மதர் வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் தராங்க. என்ன சொல்றாங்க, இந்த இன்கான்சியன்ட்டோட தொடர்புடைய அதனுடைய பழக்கம், த ஹேபிட் ஆஃப் த இன்கான்சியன்ட் வந்து so strong that it had a natural tendency to go back to nothingness அப்படிங்கிறாங்க. இது மதரோட எக்ஸ்பிளனேஷன். மதர் என்ன சொல்றாங்க, ஏன் அப்படி நினைக்குது அப்படின்னா, the habit of the inconscient was so strong that it had a natural tendency to go back to nothingness அப்படிங்கிறாங்க. இந்த the power of fallen boundless self அப்படிங்கிறது எப்படின்னா அது ஒரு டிவைன் பவர் தான். அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனா அதனுடைய சோர்ஸ்லேருந்து அது கட் ஆஃப் ஆயிடுச்சு. அதை புரிஞ்சுக்கணும். அது டிவைன் பவர் தான், ஆனா கட் ஆஃப் ஃப்ரம் இட்ஸ் ஆரிஜின். அதனுடைய சோர்ஸ் வந்து டிவைன், பட் அதுலேருந்து கட் ஆஃப் ஆயிருக்கு. கட் ஆஃப் ஆகி எதனால கட் ஆஃப் ஆயிடுச்சு? பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஃபால் இன்டு அன்கான்சியஸ்னஸ். அன்கான்சியஸ் போய் அப்புறம் அந்த இன்கான்சியன்ஸ்லேருந்து வெளியே வருது. வெளியே வந்து அதை நினைச்சு பார்க்குது. இதுக்கு ஏன் வந்து பகவான் வந்து இந்த அது வந்து ஒரு அரைகுறை தூக்கத்தில இருந்து இப்ப எப்படின்னா அது ஏன் அது வந்து பகவான் வந்து இந்த இதை இப்படி வர்ணிக்கிறார் அப்படின்னா, தூக்கத்திலேருந்து எழுந்திருக்கிற நேரத்துல பொதுவா எல்லாருக்கும் என்ன டெண்டன்சி தோணும் அப்படின்னா, திருப்பி இந்த தூக்கமான நிலைக்கே போகலாமா அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தான் தோணும். அத்தகைய நிலையில அது இருந்தது அப்படிங்கிற இந்த டார்க் இன்கான்சியன்ட்லேருந்து அது விழித்து எழும்போது திருப்பி அந்த பழைய நிலைக்கே தான் போக விரும்புது. இந்த மீண்டும் இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிறது அதுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமாக இருக்கின்றது. அதை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்சால்வபிள் மிஸ்ட்ரியா இருக்கின்றது. அதனால்தான் வந்து அது அதே நிலைக்கு போக விரும்புகின்றது. இது வந்து ஒரு மீண்டும் இதனுடைய சிம்பாலிக் மீனிங் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ஸ்ட்ரகிள் பிட்வீன் டூ பவர்ஸ் அப்படிங்கிறாங்க. இந்த விழித்தெழக்கூடிய ஒரு முயற்சி, திருப்பியும் அதே பழைய நிலைக்கு போகக்கூடிய அந்த ஒரு டெண்டன்சி. இது எப்படின்னா
இது வந்து ஒரு போராட்டம் இல்லையா? விழித்தெழவும் விரும்புகின்றது, அதே சமயம் பழைய நிலைக்கும் போக விரும்புகின்றது. இது ஒரு போராட்டமா இருக்கின்றது. 2 சக்திகளுக்கு இடையே நடைபெறக்கூடிய போராட்டமாக இது சிம்பாலிக்கா பகவான் டிஸ்கிரைப் பண்றாரு. எந்த சக்தி? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அந்த மைண்ட் ஆஃப் நைட், இருளினுடைய மனம், டார்க் ஃபோர்போர்டிங் மைண்ட் ஆஃப் நைட் இருக்குன்னு பார்த்தோம். அது வந்து எல்லாத்தையும் வந்து அழிக்க விரும்புகின்றது, அழித்து எல்லாத்தையும் சூன்யமாக்க விரும்புகின்றது. அதே போல இன்னொரு சக்தி என்ன இருக்கின்றது? த பவர் ஆஃப் டான். பவர் ஆஃப் டான் தான் வந்து ஒரு புதிய வெளிச்சத்தை கொண்டு வர முயற்சிக்கின்றது. அதைத்தான் பகவான் வந்து டிவைன் ஈவெண்ட் அப்படிங்கிறார். ஹூ பிரிங்ஸ் அ நியூ லைட். இவென்ச்சுவலா வந்து எது வெற்றி கொள்ள போகின்றது என்றால், அந்த ஹையர் லைட் தான் வந்து மைண்ட் ஆஃப் நைட்டை வந்து திருவுருமாற்றம் செய்ய போகின்றது. சாவித்திரியில இறுதியில என்ன பார்க்க போகின்றோம் என்றால், இந்த மைண்ட் ஆஃப் நைட் ஆரம்பத்துல எது ரெசிஸ்ட் பண்ணுதோ, மைண்ட் ஆஃப் நைட் ரெசிஸ்ட் பண்ணுது. அந்த புதிய ஒளியினுடைய வருகையை அது எதிர்க்கின்றது. ஒரு புறம் அந்த புதிய ஒளி வருகின்றது, இன்னொரு புறம் அந்த மைண்ட் ஆஃப் நைட் எதிர்க்கின்றது. இந்த 2 பவருக்குள்ள ஸ்ட்ரகிள் தான் அந்த நிலையைத்தான் பகவான் வர்ணிக்கின்றார். இந்த நியூ லைட் வந்து என்ன எப்படின்னா, இவென்ச்சுவலா அந்த நியூ லைட் தான் வந்து வெற்றி கொள்ள போகின்றது. ஹையர் லைட் தான் வரப்போகின்றது. அது என்ன செய்ய போகின்றது? நம்ம பார்க்கக்கூடிய அந்த மைண்ட் ஆஃப் நைட்டை வந்து கம்ப்ளீட்டா வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகுது. அதுதான் வந்து அந்த தீம் ஆஃப் த சாவித்ரி அப்படிங்கிறாங்க. அண்டர்லைங் தீம் என்ன அப்படின்னா, த மைண்ட் ஆஃப் நைட் வந்து வில் பி டிரான்ஸ்ஃபார்ம்டு பை த மைண்ட் ஆஃப் லைட். இதுதான் வந்து அண்டர்லைங் தீம். ஸோ அதனால தான் வந்து இந்த போயம் வந்து எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, த மைண்ட் ஆஃப் நைட் ரெசிஸ்டிங் த கமிங் ஆஃப் த டிவைன் ஈவெண்ட். அதில் என்ன நடைபெறுகின்றது? அந்த அட்வென்ச்சர் ஆஃப் கான்சியஸ்னஸ் அண்ட் ஜாய். கான்சியஸ்னஸ் வந்து அட்வென்ச்சரா வருகின்றது. அது எப்போ முடியுது? அதோட அட்வென்ச்சர் எப்போ முடியுது? ஏன்னா அட்வென்ச்சர் வந்து என்ன, அந்த விழுந்துபட்ட நிலையிலிருந்து அந்த சக்தி மீண்டும் மீண்டும் வெளியில வருகின்றது. எப்போ அந்த அட்வென்ச்சர் முடியுது அப்படின்னா, இந்த மைண்ட் ஆஃப் நைட் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ற வரைக்கும் அந்த அட்வென்ச்சர் தொடர்கின்றது. இதுல வந்து என்ன குறிப்பிடப்படுகின்றது? சாவித்திரியினுடைய கடைசி பக்கத்துல இத பகவான் வந்து குறிப்பிடுகின்றார். எப்படி வந்து இந்த மைண்ட் ஆஃப் நைட் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறத சாவித்திரியினுடைய கடைசி பக்கத்துல கோட் பண்றார். ஃபர்ஸ்ட்லயும் பாக்குறோம் அந்த மைண்ட் ஆஃப் நைட்டு. கடைசியில எப்படி பகவான் முடிக்கிறார் அப்படின்னா, லாஸ்ட் பேஜ் 724ல சொல்றார். லாஸ்ட் இன் த ஹேலோ of her musing brows, night, lost in the halo of her musing brows, night, splendid with the moon dreaming in heaven, in silver peace possessed her luminous reign. She brooded through her stillness on a thought, deep guarded by her mystic folds of light, and in her bosom nursed a greater dawn. அப்படின்னு சொல்றார், பகவான் சொல்றார். ஸோ இந்த பகவான் சொல்லக்கூடிய இந்த இந்த நைட்டினுடைய முடிவு எங்க வருதுன்னா, கடைசியில வருது. இந்த மைண்ட் ஆஃப் நைட் வந்து எங்க வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுன்னு இறுதியில் ஆகுகின்றது. ஸோ என்டையர் சாவித்திரியினுடைய தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் த மைண்ட் ஆஃப் நைட் பை த நியூ லைட். அதுதான் வந்து இந்த நம்ம பார்க்குறோம். நம்ம அடுத்த லைன்ஸுக்கு போகலாம் நம்ம. Okay. As in a dark beginning of all things, a mute featureless semblance of the unknown, repeating forever the unconscious act, prolonging forever the unseeing will, cradled the cosmic drowse of ignorant force, whose mood creative slumber kindles the suns, and carries our lives in its somnolous whirl. Thank you. Thank you.
ஸோ ஏதோ ஒரு மூவ்மெண்ட் நடக்குது. பார்த்தோம், விழித்து அரைகுறை விழிப்புற்ற நிலையில இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அப்ப வந்து ஏதோ ஒரு மூவ்மெண்ட் நடக்குது. சம் மூவ்மெண்ட் இஸ் கோயிங் ஆன். நம்மளால டிஃபைன் பண்ண முடியல அது. சம்திங் இஸ் தேர் விச் வி cannot describe ஆர் cannot define. பார்க்கறதுக்கு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியல, ஃபீச்சர்லெஸ்ஸா இருக்கு. அதை தன்னை வந்து வெளிப்படுத்தி கொள்ள முடியல. அதைத்தான் பகவான் எப்படி சொல்றார், மியூட் ஃபீச்சர்லெஸ் செம்பிளன்ஸ் ஆஃப் த அன்னோன் அப்படிங்கிறார். மியூட் ஃபீச்சர்லெஸ் செம்பிளன்ஸ் ஆஃப் த அன்னோன் அப்படி இருக்கு. ஏன் மியூட் அப்படிங்கிறாருன்னா, அது வந்து தன்னை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்க முடியல. தட்ஸ் வை இட் லுக்ஸ் மியூட். இட் cannot எக்ஸ்பிரஸ் இட் செல்ஃப். பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? இட் இஸ் லைக் த அன்னோன். செம்பிளன்ஸ் ஆஃப் த அன்னோன். செம்பிளன்ஸ்னா தோற்றம், பார்க்கறதுக்கு அன்னோனா இருக்கு. இங்க வந்து என்ன ஏதோ நடக்குது அங்க. அது என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு உணர்வில்லாத செயல்பாடு தொடர்ந்து தன்னை மீண்டும் மீண்டும் ஏதோ ஒன்றில் ஈடுபடுத்திக் கொண்டே இருக்கின்றது. ஒரு அன்கான்சியஸ் ஆக்ட் கோஸ் ஆன் ரிப்பீட்டிங் இட் செல்ஃப். அதுதான் நடைபெறுது அங்க. அது எப்படின்னா அன்கான்சியஸா இருக்கு. அந்த நிலையில அந்த ஆக்ட் வந்து அன்கான்சியஸா இருக்கு. ஒரு மெக்கானிக்கல் ஆக்டிவிட்டியா இருக்கு. மெக்கானிக்கல் ஆக்டிவிட்டினா அந்த இடத்துல வந்து ஒரு நோக்கம் இருக்காது இல்லையா, ஒரு மீனிங்கே இருக்காது. மெக்கானிக்கலா நடக்கும். அந்த ஒரு அப்படிப்பட்ட ஒரு செயல்பாடா அந்த இடத்துல நடைபெறுகின்றது. அந்த செயல்பாடு குறித்த விழிப்புணர்வு அதுக்கு இல்லை. இட்ஸ் நாட் கான்சியஸ் ஆஃப் இட். அதான் மெக்கானிக்கலா இருக்கு அந்த இடத்துல. அத்தகைய ஒரு செயல்பாடு நடைபெறுகின்றது. இந்த செயல்பாடு நடந்து கொண்டே இருக்கின்றது. ஏதோ ஒன்று இந்த செயல்பாட்டை சங்கல்பிக்கின்றது. ஏதோ ஒன்று இந்த செயல்பாட்டை சங்கல்பிக்கின்றது. ஒரு சம் வில் இருக்கு, இல்லாட்டி எதுவுமே நடைபெறாது. ஒண்ணு நடைபெறணும் அப்படின்னா ஏதோ ஒரு உந்து சக்தி இருக்கணும் இல்லையா, அது மாதிரி ஏதோ ஒரு வில் பின்னாடி ஒரு இயக்குகின்றது. ஆனா அது எத்தகைய ஒரு வில் பவர் சங்கல்பம்? கான்சியஸா இல்ல, விழித்து உள்ள நிலையில இல்ல. அது இட் இஸ் நாட் அ கான்சியஸ் வில். அதனாலதான் பகவான் என்ன சொல்றார், அன்சீயிங் வில் அப்படிங்கிறார். அன்சீயிங் வில்னா இட் இஸ் நாட் அ பிளைண்ட் வில். ஆனா அது எதையும் பார்க்க விரும்பல. இட் டஸ் நாட் சூஸ் டு see. கண்ணை மூடிட்டு இருக்கு. இட்ஸ் நாட் அ பிளைண்ட் வில். அதே சமயத்துல இட் டஸ் நாட் வாண்ட் டு see. அத்தகைய ஒரு உந்து சக்தியினுடைய செயல்பாட்டை பகவான் வர்ணிக்கின்றார். இது வந்து ஒரு அன்கான்சியஸ் ஆக்டிவிட்டி நடந்து கொண்டே இருக்கின்றது. அந்த அன்சீயிங் வில், எதையும் பார்க்க முடியாத உந்து சக்தியினுடைய தொடர்ந்த செயல்பாடை பார்க்கிறோம். ப்ரொலாங்கிங் த அன்சீயிங் வில், அதை பார்க்கிறோம். இது வந்து ஒரு இயக்கம். இந்த இயக்கத்தை நம்ம கற்பனை பண்ணி பார்க்கலாம். ஒரு மெக்கானிக்கல் ஆக்ஷன், ஒரு கான்சியஸ்னஸ் இல்லாத ஆக்ஷன். ஏதோ ஒரு சக்தி இருக்கு, அந்த சக்தி கண்ணை மூடிட்டு செயல்படுகின்றது. அந்த செயல்பாட்டில் வந்து எப்படி பார்க்கிறோம், ஒரு அன்கான்சியஸ் ஆக்டிவிட்டி நடந்து கொண்டே இருக்கின்றது. இந்த இந்த இயக்கம் வந்து எப்படின்னா இந்த இயக்கம் பார்க்கிறோம். இந்த இயக்கம் வந்து ஏதோ ஒன்றை தனக்குள் வைத்து அந்த அது வந்து அதுக்குள்ள தனக்குள்ள ஏதோ ஒன்றை வைத்துக் கொள்கின்றது. வைத்து தாளாட்டுவது போல ஒரு இயக்கத்தை அது தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றது. இயக்கம் எப்படி இருக்குன்னா, ஏதோ ஒன்று அதற்குள்ள இருக்கு, அதை இந்த இயக்கத்தின் மூலம் தாளாட்டுவது போல ஒரு செய்கையை அது செய்து கொண்டிருக்கின்றது. ஒரு ஸ்விங்கிங் ஆக்ஷன் ஆஃப் த கிரேடில். எதை வச்சிருக்கு அப்படி அதுக்குள்ள அப்படின்னா, ஒரு சக்தி.
அந்த சக்தி எத்தகைய சக்தியாக இருக்கின்றது? அறியாமைக்குட்பட்ட சக்தியாக இருக்கின்றது. கிரேடில் த காஸ்மிக் ட்ரவுஸ் ஆஃப் இக்னோரண்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறார். கிரேடில்ட் த காஸ்மிக் ட்ரவுஸ் ஆஃப் இக்னோரண்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறார். அத்தகைய சக்தியை தனக்குள் வைத்து தாளாட்டுவது போல ஒரு இயக்கத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அது ஏன் அந்த இயக்கத்தை செய்துன்னு அதுக்கு தெரியாது. எதை என்ன செய்யறோம்னு தெரியாது, ஏன் செய்யறோம்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கு. அது தனிப்பட்ட நிலையில இல்லை, பிரபஞ்ச ரீதியாக இருக்கின்றது. அதனால்தான் பகவான் வந்து காஸ்மிக் அப்படிங்கிறார். காஸ்மிக் ட்ரவுஸ் அப்படிங்கிறார். பிரபஞ்ச ரீதியாக இருக்கின்றது. இட்ஸ் நாட் இண்டிவிஜுவல், இட் இஸ் காஸ்மிக். அங்க எந்த சக்தி வேலை செய்யுது அப்படின்னா, ஒரு யூனிவர்சல் ஃபோர்ஸ். யூனிவர்சல் ஃபோர்ஸ் தான் அங்க செயல்படுகின்றது. ஆனா ஒரு தூக்கத்தில் இருப்பது போல அது செயல்படுகின்றது. இதை பகவான் எவ்வாறு கூறுகின்றார்? காஸ்மிக் ட்ரவுஸ் ஆஃப் இக்னோரண்ட் ஃபோர்ஸ். யூனிவர்சல் ஃபோர்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு ட்ரவுஸ்ல இருக்கு. ட்ரவுஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கண்ணு அயர்றோம்ல, அதாவது தூங்கறதுக்கும் விழிச்சிட்டு இருக்கிறது, முழிச்சிட்டு இருக்கிறதுக்கும் இடையில உள்ள நிலையை தான் நம்ம ட்ரவுஸ் அப்படிம்போம். இட்ஸ் ஸ்டேட் பிட்வீன் வேக்கிங் அண்ட் ஸ்லீப் இல்லையா? அதான் ட்ரவுஸ் அப்படிம்போம். அந்த நிலையில் அந்த சக்தி இருக்கின்றது, அந்த பிரபஞ்ச சக்தி இருக்கின்றது. அது முழு தூக்கத்துல இல்லை. இட்ஸ் நாட் அ கம்ப்ளீட் ஸ்லீப். அது வந்து ஒரு இக்னோரண்ட் ஃபோர்ஸ் தான், ஒரு ட்ரவுஸ்ல இருக்கு. ஆனா அந்த ட்ரவுஸ்ல இருக்கிற ஃபோர்ஸ் வந்து எத்தகையதாக இருக்கின்றது என்றால், கிரியேட்டிவா இருக்கு. ஏதோ ஒன்றை சிருஷ்டிக்கின்றது. அதனால்தான் பகவான் என்ன கூறுகின்றார்? கிரியேட்டிவ் ஸ்லம்பர் அப்படிங்கிறார். கிரியேட்டிவா இருக்கு. கிரியேட்டிவ் ஸ்லீப்பா இருக்கு. இந்த இந்த ஒரு அரைகுறை தூக்கத்தில் நடைபெறும் இந்த இயக்கம் வந்து, அந்த இக்னோரண்ட் ஃபோர்ஸ், ஒரு அறியாமைக்குட்பட்ட சக்தி, அதனுடைய இயக்கம் வந்து என்ன செய்கின்றது? இட் கிண்டில்ஸ் த சன்ஸ் அப்படிங்கிறார். சன்ஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு சன் கிடையாது. இந்த பிரபஞ்சத்தில் அனைத்து சூரியன்களையும் அது ஒசிப்பி விழித்தலை செய்கின்றது, எரிய செய்கின்றது. கிண்டில்ஸ் த ஃபயர் அப்படிங்கிறோம்ல, அந்த அனைத்து சூரியன்களையும், இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து சூரியன்களையும் அது எரிய செய்கின்றது. திஸ் ஆக்ஷன் இன் ரவுஸ் ஆஃப் த இக்னோரண்ட் ஃபோர்ஸ் கிண்டில்ஸ் த சன்ஸ் அப்படிங்கிறார். ஒரு சன் மாத்திரம் இல்ல, யூனிவர்ஸ்ல இருக்கிற அவ்வளவு சன்ஸையும், எல்லா சன்ஸுமே வந்து இந்த ஒரு மெக்கானிக்கல் மூவ்மெண்ட் இன் ரவுஸ், அத்தகைய ஒரு இயக்கத்தினால் எல்லாமே வந்து they are all lighted by that action. அப்படி பண்ணியும் கூட எல்லாமே வந்து ஒரு சுழற்சியில் இருக்கின்றது. எப்படின்னா, whose moved creative slumber kindles the suns and carries our lives in its somnambulist whirl அப்படிங்கிறார். இது பண்ணியும் கூட ஒரு சுழற்சியில் இருக்கு. ஒரு தூக்கத்துல நடக்கிற ஒரு இயக்கம் போல அந்த சுழற்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதாவது பகவான் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஒரு மெட்டீரியல் ஃபோர்ஸ், இந்த மெட்டீரியல் ஃபோர்ஸ் வந்து தான் எல்லாமே இந்த பிரபஞ்சத்தை இயக்குகின்றது. இந்த மெட்டீரியல் ஃபோர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நாம ஒரு சாதாரண மனித அளவுலையா இருக்கட்டும், ஈவன் விஞ்ஞான பூர்வமாக இருக்கட்டும், அதுக்கு வந்து நம்ம அறிவு இருக்கு அப்படிங்கிறத நம்ம மறுக்கின்றோம். We deny intelligence to this mechanical force. ஆனா
சயின்டிஃபிக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் தான் வந்து எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயம் நம்ம என்ன நினைக்கிறோம், அதுக்கு வந்து ஒரு அறிவில்லாத செயல்பாடு அப்படின்னு நினைக்கிறோம். சக்தினாலே அது வந்து குருட்டுத்தனமான செயல்பாடு நினைக்கிறோம். ஆனா இங்க பகவான் என்ன கோருகின்றார், எப்படி அந்த நிலையில எப்படி எத்தகைய அதோடைய செயல்பாட்டை வர்ணிக்கின்றார் என்றால், அது வந்து சிருஷ்டியை புரிகின்றது. எப்படின்னா ஒரு தூக்கத்தில் ஒரு நடப்பவர்கள் போல அந்த சக்தியை அது செயல்படுகின்றது அப்படிங்கிறார். கிரியேட்ஸ் மெக்கானிக்கலி இன் சாம்னாம்புலிஸ்ட் மேனர் அப்படிங்கிறார். இந்த பகவான் வந்து இந்த இந்த இதுல எதை குறிப்பிடுகின்றார் என்றால், இது வந்து ஒரு அரைகுறை தூக்கமாக இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு கிரியேஷன் நடைபெறுகின்றது என்பதை பகவான் சுட்டி காட்டுகின்றார். ஒரு கிரியேட்டிவ் ஸ்லம்பர் அப்படிங்கிறார். இந்த கிரியேட்டிவ் ஸ்லம்பர் தான் வந்து kindles the suns and carries our lives in its somnambulist world அப்படின்னு பகவான் சொல்றார். இந்த ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த எல்லாத்துக்கும் வந்து அடிப்படையில வந்து இந்த பகவான் கூறுவது என்ன அப்படின்னா, எதுவுமே வந்து கான்சியஸ்னஸ் இல்லாத இடம் கிடையாது அப்படிங்கிறது தான் சொல்றார். மேலேயும் சூப்பர் கான்சியன்ஸ் இருக்கு, இன்கான்சியன்ட் அப்படின்னு எதை சொல்றோமோ அதுக்குள்ளேயும் கான்சியஸ்னஸ் இருக்கு. அதுதான் பகவான் மீண்டும் மீண்டும் சொல்றது. எதை நம்ம இன்கான்சியன்ஸ் சொல்றோமோ அது வந்து இட் இஸ் அ ப்ரொஜெக்ஷன் ஆஃப் த சூப்பர் கான்சியன்ஸ் அப்படின்னு பகவான் சொல்றார். நம்மளுடைய பிரபஞ்சம் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த டார்க்னஸ்ல இருந்து ஆரம்பிக்கின்றது. இந்த டார்க் பிகினிங்ல தான் இருக்கு. அப்கோர்ஸ் இதெல்லாம் எப்படி ஆரம்பிக்குதுன்னு பகவான் சொல்றாரு, ஒரு அன்கான்சியஸ் ஆக்டா இருக்கு அப்படிங்கிறாரு. அது அப்படியே மீண்டும் மீண்டும் நடைபெறுகின்றது அப்படிங்கிறாரு. இந்த மெட்டீரியல் நேச்சர்னுடைய செயல்பாடு வந்து ஒரு மெக்கானிக்கலாக இருந்தாலும் கூட, அன்கான்சியஸ் ஆக்ஷன் போல இருந்தாலும் கூட அந்த இடத்துல வந்து ஒரு கிரியேஷன் நடைபெறுகின்றது அப்படிங்கிறாரு. ஒரு கிரியேட்டிவ் ஸ்லீப் அப்படிங்கிறாரு. எண்ணற்ற சூரியன்கள் அந்த இடத்தில் எரியூட்டப்படுகின்றன, ஒளிர்கின்றன அப்படிங்கிறாரு. அந்த இடத்துல தான் வந்து அந்த சுழற்சி நடைபெறுகின்றது அப்படிங்கிறாரு. அது எப்படிப்பட்ட சுழற்சியாக இருக்கின்றது என்றால், ஒரு அன்கான்சியஸா இருக்கு. சாம்னாம்புலிஸ்ட் வேர்ல்ட் அப்படிங்கிறாரு. சாம்னாம்புலிஸ்ட் வேர்ல்ட் அப்படின்னா ஒரு தூக்கத்துல நடக்கிறவங்க எப்படி செயல்படுவார்களோ அதே போல இருக்கின்றது. இந்த இதுல என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இதோடைய பகவான் வந்து சிம்பாலிக்கா என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஆரம்ப நிலையில வந்து சக்தியினுடைய செயல்பாடு இருக்கு அப்படிங்கிறார். ஃபர்ஸ்ட் வந்து எது செயல்படுது அப்படின்னா, எனர்ஜி செயல்படுது. மெக்கானிக்கலா இருக்கு, அன்கான்சியஸா இருக்கிறது போல செயல்படுகின்றது. அந்த இடத்துல எது இல்லை அப்படின்னா கான்சியஸ்னஸ் இல்லை. அதுதான் புரிஞ்சுக்கணும். ஆரம்பத்துல வந்து வெறும் எனர்ஜி இருக்கு, அந்த இடத்துல கான்சியஸ்னஸ் இல்லாத போல இருக்கு. ஆனா அந்த இடத்துல எனர்ஜி தான் மேலோங்கி இருக்கின்றது. ஆரம்பத்துல எது பார்த்தோம் அப்படின்னா, மெட்டீரியல் லெவல்ல எது மேலோங்கி இருக்கும் அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் தான் டாமினேட் பண்ணும். கான்சியஸ்னஸ் வந்து மெல்ல மெல்ல தான் வெளியே வரும். ஸோ இந்த ஆரம்ப நிலையை குறிக்கும் பொழுது பகவான் என்ன கூறுகின்றார், இந்த கான்சியஸ்னஸ் வந்து பகவான் என்ன கூறுகின்றார், மெட்டீரியல் யூனிவர்ஸ்ல வந்து ஆரம்பத்துல பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே கான்சியஸ்னஸ் உடைய செயல்பாடு தான். இது ஆரம்ப நிலையில இந்த மெக்கானிக்கலா இருக்கு எல்லாம் சொல்லும் பொழுது என்ன சொல்கின்றார், ஃபர்ஸ்ட் வந்து அது எனர்ஜியா தான் செயல்படுது அப்படிங்கிறார், நாட் ஆஸ் கான்சியஸ்னஸ். அந்த சக்தி வந்து அந்த ஒரு எல்லாமே வந்து இறுதியில மெல்ல மெல்ல எவல்யூஷனரி ப்ராசஸ்ல தான் வந்து அது கான்சியஸா வந்து செயல்படுது அப்படிங்கிறார். ஆரம்பத்துல வந்து அது ஒரு மெக்கானிக்கல் ஃபோர்ஸா தான் செயல்படுது அப்படிங்கிறார். இதுதான் இந்த பகவான் சொல்லக்கூடிய இந்த கருத்தின் இந்த வரிகளினுடைய அர்த்தம். அடுத்தது வந்து நம்ம அடுத்த செஷன்ல பார்க்கலாமா, இல்ல ஒரு 5 லைன்ஸ் இருக்கு அதை முடிச்சிடலாமா? அந்த athwart the vain enormous trance of space.
அடுத்த ஒரு நடுப்புற அவங்க யாரோ கை தூக்குனாங்க நினைக்கிறேன். கை நான் தான் somebody. சார் இப்போ சொல்லுங்க. இது வந்து சூப்பர் மைண்ட் அந்த லெவல்ல இருந்து தான் அந்த ஒளி வருது. அது அச்சேதனத்துல இன்கான்சியன்ஸ்ல இறங்குது. அதுவுமே பிடிக்காம அப்படியே போயிடலாமா, கரைஞ்சிடலாமா, இப்படியே அரைகுறையா அந்த மாதிரிதான் வருது. ஏன்னா அது வந்து ஏதோ நெட்வொர்க் ப்ராப்ளம் மாதிரி ஒயர் கட் ஆஃப் ஆகிற மாதிரி அது அதோடைய இதுலேருந்தே தன்மையிலேருந்தே மாறுபடுது. அந்த இன்கான்ஷியன்ஸ் வந்து இப்போ ஆனா எனக்கு இங்க என்ன டவுட்னா, படைப்பே வந்து பிரியத்தோட தானே விருப்பத்தோட தானே சிருஷ்டி ஆயிருக்கு. ஆசைப்பட்டு தான் இறைவன் வந்து படைப்பை படிச்சிருக்கான்றதுதான் கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ இது வந்து இந்த ஒளி வந்து வேண்டாம் பிடிக்காம தான் அரைகுறை மனதோட எனர்ஜி பாதியா கொஞ்சமா அந்த இடம்லாம் கொஞ்சம் தெளிவு வேணும் சார். சார் ஏன் அந்த இடத்துல இப்போ நீங்க சொல்றோம், நீங்க தூங்கி எழும் பொழுது நம்மளுடைய ஸ்டேட் எப்படி இருக்கு? நல்லா தூங்குறீங்க, தூங்கிட்டு ஜஸ்ட் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஸ்டேட் எப்படி இருக்கு? அது நேச்சுரலி இன்னும் நல்லா எவ்வளவு தூங்கினாலும் பத்தாதுன்ற மாதிரி தான் இருக்கும். சோ யூ ஆர் இன் தி grip of sleep இல்லையா? யூ ஆர் இன் தி grip of sleep. ஏன் அப்ப இருக்கிறீங்க அது மாதிரி grip of sleepல இருக்கிறீங்க? முடிச்சோம் எழுந்தோன்னா அப்படியே அது எக்ஸப்ஷன்ஸ் தான் பிஸ்கா உடனே எழுந்திருக்கிறது. ஜென்ரலா வந்து இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கணும் போல இருக்கு. எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கு. என்ன காரணம் அதுக்கு? we are in the grip of sleep. அதே போல ஆல்ரெடி இன்வால்வ்டு ஸ்டேட்ல தான் இருக்கு. அந்த லைட் இருக்கு. லைட் வந்து மெல்ல மெல்ல வெளியே வரும்பொழுது, ஆனா அது இன்கான்சியன்டோடைய பிடியில வரும். மைண்ட் ஆஃப் நைட்டினுடைய ஸ்ட்ராங் கிரிப்ல இன்கான்சியன்ட் இருக்கிறதுனால அதனுடைய பாதிப்பிலே இருக்குது. அதனாலதான் வந்து அது திருப்பி ஏன் நம்ம வந்து வெளியே வரணும், திருப்பி நம்ம இதே இன்கான்சியன்ட் ஸ்டேட்லயே நம்மளும் காணாம போயிடலாமே அப்படின்னு நினைக்குது. ஒரு டிஃபீட்டிஸ்ட் மென்டாலிட்டியோட அது இருக்கு. ஒரிஜினல் சிருஷ்டி வந்து தோன்றிதான் இங்க இன்கான்சியன்ட்ல இறங்கி இருக்கு. ஆனா இன்கான்சியன்ட்ல இருந்து வெளியே வரும்போது அது அதனுடைய அந்த பாதிப்புல இன்கான்சியன்ட்னுடைய சிவியர் கிரிப்ல இருக்கிறதுனால அது வெளியே வர்றதுக்கு அதனுடைய அது இட் இஸ் ஆல்சோ அது வந்து ஒரு ரெடியா இல்லை. அதுதான் அதோடைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த இன்கான்சியன்ஸ்ல அப்படி நினைக்குது. அது புரிஞ்சுக்கணும். நம்ம எந்த ஸ்டேட்ல இருந்து அப்படி இருக்குன்னு நினைக்கணும். எந்த ஸ்டேட்ல இருக்கு? சுத்தி எங்க பார்த்தாலும் இருள்ல இருக்கு, அதனால அப்படி இருக்கு. புரியுதா உங்களுக்கு? இப்ப புரியுதா ஏன் அந்த இடத்துல வந்து அன்வில்லிங்கா இருக்குன்னு சொல்றாருன்ட்டு? பிகாஸ் இட் இஸ் இன் தி grip ஆஃப் இன்கான்சியன்ஸ். அதனால அப்படி நினைக்குது. பட் அது மாதிரி இல்ல. கடைசியில அது வெளியே வந்து அகைன் அந்த மைண்ட் ஆஃப் நைட் வந்து கடைசியில டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுது. மைண்ட் ஆஃப் லைட் தான் இதாயிடுது. அல்டிமேட்டா விக்டரி யாருக்குன்னா லைட்டுக்கு தானே இறுதியா விக்டரி கிடைக்குது. ஓகே சார். அதே மாதிரி சொல்லுங்க. அதே மாதிரி இருள் இருக்குன்னா இருளுக்குள்ள ஒளியும் ஒளிஞ்சிட்டு இருக்குன்றதுதான் ஓரளவுக்கு அடிநாதமா இருக்கா? அதுதான் உண்மை. அதுதான் உண்மை. இருள் அப்படிங்கிறதே டோட்டல் அதாவது பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, எதை நம்ம வந்து இன்கான்சியன்ட் சொல்றோமோ அதுக்குள்ள கான்சியஸ்னஸ் இருக்கு அப்படிங்கிறார். எதை நம்ம வந்து இன்கான்சியன்ட் அப்படின்னு சொல்றோமோ அதுக்குள்ள வந்து கான்சியஸ்னஸ் இருக்கு அப்படின்றார். நம்ம லைவ் டிவைன்ல வந்து பகவான் இதை பத்தி சொல்றார். லைவ் டிவைன்ல வந்து என்ன சொல்றார் அப்படின்னா, ரிக்வேதத்துல குறிப்பிட்ட ரிக்வேதத்திலேருந்து பகவான் கோட் பண்றார். ரிக்வேதத்தில் எப்படி குறிப்பிடுகின்றார்கள்? டார்க்னஸ் வெயில்டு வித்தின் டார்க்னஸ் அப்படிங்கிறார். டார்க்னஸ் வெயில்டு வித்தின் டார்க்னஸ், தமசித் தமச குடம் அப்படிங்கிறார். which makes it look like non-existence. இந்த இடத்துல வந்து எப்படின்னா, அப்படி இருந்தாலும் கூட there is a consciousness plunged into the abyss of self-oblivion.
அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா கான்சியஸ்னஸ் வந்து முழுவதுமாக அந்த இடத்துல பிளஞ்ச் ஆயிருக்கு. அந்த இடத்துல எப்படி இருக்குன்னா ஒரு there is an involved கான்சியஸ்னஸ் மறைக்கப்பட்ட நிலையில இருக்கு. அதனால எந்த இடத்துல இருள்னு சொல்றோமோ அந்த இடத்துல ஒளி வந்து இருக்கு. அதுதான் அர்த்தம். ஃபர்ஸ்ட் வந்து அது வந்து அது அந்த வெளியில வரும்போது கான்சியஸ்னஸா வெளியே வராது. எப்படி வருது? எனர்ஜியா வரும். அப்புறமா தான் கான்சியஸ்னஸா வருது. அதனாலதான் பகவான் இவ்வளவு சொல்றாரு, மெக்கானிக்கலா இருக்கு, இப்படி இருக்கு, அப்படி இருக்கு அப்படிங்கிறாரு. என்ன அர்த்தம் அப்படின்னா first it acts as an energy, then as consciousness. ஓகே சார். எல்லாமே வந்து ப்ரிசிஷனோட நடக்குது. இங்க எதுவுமே வந்து மெக்கானிக்கல் கிடையாது. சொல்லுங்க. சிறப்போ இததான் மதர் வந்து ஒரு பிரச்சனைன்னு இருந்தா அதுல வந்து சாத்தியக்கூறுகளை தான் நான் பாக்குறேன், பிரச்சனைன்னு பாக்குறது இல்லைன்றத அந்த மாதிரி சொல்றாங்களா? அப்கோர்ஸ் அது பிராக்டிக்கலா பார்த்தோம்னா அதுதான் அர்த்தம். எங்க நம்ம முடியாதுன்னு இருக்குமோ அதுக்குள்ள ஒரு பாசிபிலிட்டி இருக்கும். தட் இஸ் பிராக்டிக்கல் அப்ளிகேஷனா அது ஒரு எடுத்துக்கலாம். அதனால நம்ம நெக்ஸ்ட் செஷன் நம்ம பார்த்துக்கலாம். நம்ம அத்வாட்ல இருந்து நெக்ஸ்ட் செஷன் பார்க்கலாம் நம்ம. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே.